ஹே செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட எஃப்எஃப் தான், டீமன்ஸ் டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லி பங்க்ஷன் கிட்ட அப்படியே கதறி அழுதுட்ருக்கீங்க. பங்க்ஷனும், ஹே ரசகுல்லா இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கண்ணத்தோட நான் சொன்னது எதையும் காதில் வாங்காமல் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏ ரசகுல்லா அப்படின்னு சொல்லி எழுந்துரு, இப்படி உட்கார் அப்படின்ட்டு இப்போ அவனோட கர்ச்சிஃப் எடுத்து கண்ணை அவனே அழாத அப்படின்னு மெதுவாக தொடச்சி விடுறான். அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் வந்து உட்காந்து, இங்கே பாரு ரசகுல்லா, எல்லாருக்கும் நல்லபடியான வாழ்க்கை அமையறதில்ல. அவங்க அமைஞ்ச வாழ்க்கையை தனக்கேற்ற மாதிரி நல்லபடியாக மாற்றிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான மனநிலையும் வாழ்க்கையும் அமையுது. அதை எல்லாரும் அப்படியே கடந்து போகலை, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ முயற்சி பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இங்கே எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையோ அதே மாதிரி தான் வாழ்க்கை முறையும் மாறும். சிலர் அன்பை மென்மையாக காட்டுவாங்க, சிலர்லாம் முரட்டுத்தனமாக தான் காட்ட தெரியும். எனக்கு தெரிஞ்சு லீசாரும் ரெண்டாவது ரகம்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் அவரோட தப்பு கிடையாது. ஏன்னா அவர் வளர்ந்த விதம், அவர் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். அதனால் மனுஷன் அப்படியே இருந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் அவ்வளோ மோசமான பர்சன் கிடையாது. பொண்ணுங்க பின்னாடி அலையிற அளவுக்கு விமானேசரும் கிடையாது. ஏதோ நீ சொன்ன மாதிரி அந்த லூனா, அவள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவர் கூட ஒட்டிக்கிட்டு தெரிஞ்ச ஆள். ஏன் நல்லா யோசிச்சுப்பாரு. லூனா விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாரு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவர் இப்போ திருந்திட்டாருன்னு சொல்லும் போது அதை நீ கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்ல. நீ அவர் உனக்கு கொடுக்காத காதலை அவருக்கு நீ கொடுத்து பாரு. காதல்னா என்னன்னு அவருக்கு நீ புரிய வை. பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீங்கள் எந்த பதிலும் பேசல, அப்படியே தலை குனிஞ்சு அப்படின்னு இன்னும் அப்படியே வெதும்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கே பாரு ரசகுல்லா, ஒரு ஃப்ரெண்டா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சொல்லிட்டேன், புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன். புரிஞ்சுக்கிறது உன்னோட இஷ்டம், அதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது மூ லைஃப், இதுக்கு ஒரு இதுக்கு மேலே மூக்கள் வைக்க முடியாது. ஏன்னா அது அநாகரிகம். என்னால் என்னோடய லிமிட் வரையும் தான் பேச முடியும். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் உங்கள் இஷ்டம். நீயாச்சு லீயாச்சு. லீ ஒன்றும் பேயோ பிசாசோ கிடையாது, உன்னோட புருஷன். அவர்கிட்ட நீ தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அவருக்கு புரியாததை புரிய வைக்கிறதுக்கு தானே பொண்டாட்டி நீ இருக்க. இல்லை இதுக்காக வேற ஒருத்தரை வாழ வைக்க முடியுமா? நீ தானே வாழ்ந்தாகணும். பாரு, முதல்ல நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணு. அப்பையும் முடியல, உனக்கு அவர் செட் ஆகலை அப்படின்னா, உனக்கு அப்பையும் அவர் மேலே தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னா அப்போ வந்து சொல்லு. உன்னை நான் கஷ்டப்படுத்தலை, கட்டாயப்படுத்தலை. அப்போ நானே உன்னை நல்லா ஹாஸ்டலாக பார்த்து சேர்த்து விடுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு மெதுவாக தலையாட்டுங்க. குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் தலையில் அப்படியே கை வச்சு ஆட்டுறான். அங்கே அப்படியே சாராவோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அங்கே அவளையே அப்படியே ஃபிலிக்ஸு கையை கட்டி சவுத்தில் சாஞ்சு நின்று உருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் அவளும் அவன் பக்கம் கூட திரும்பலை, அப்படியே இங்கே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி சிரிச்சிட்டு இருக்கா. அதுலேயும் எல்லாருக்கும் தெரியுது அவன் அவளை தான் பார்த்துட்டு இருக்கான்னு. அப்போ அவளுக்கு மட்டும் தெரியாமையா இருக்கும், தெரிஞ்சும் கண்டுக்காம தான் இருக்கா. அவன் நிற்கிறான்னு தெரிஞ்சு தான் வேணுக்குனே ரேயான் மேலே கை போட்டு அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே இவனுக்கு வயிற்றுச்சல் தாங்கலை. எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. ஸோ அவனும் வந்துட்டு சாரா மேலே கை போட்டு அவன் யதார்த்தமாக ரெண்டு பேரும் ஜாலியாக எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இங்கே நம்மளுக்கோ புகைச்சல் தாங்கலை, ஃபிலிக்ஸ்க்கோ அவ்வளோ கடுப்பாகுது. என்னால் முடியல, அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியல. ரூமுக்கு போயிடான். போனவனாலையும் அமைதியாக இருக்க முடியல. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க அப்படியே எரிச்சலாக வருது. ஸோ அங்கேருந்து அப்படியே இன்டர்காமில் கூப்பிட்றான். ஸோ அங்கே உள்ளவங்க அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றதும், நான் ஃபிலிக்ஸ் பேசுகிறேன் அப்படின்றதும், சார் அங்கே இருக்க சாராவை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே சாரா யார் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. நான் தான் அப்படின்னு சாரா பார்க்குறா. சார் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு ஃபோன் கொடுக்க, இவனுக்கு வர வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அப்படியே வந்து ஹலோ அப்படின்றதும் இந்த பக்கம், ஏய் ரூம்க்கு வாடி. முடியாது அப்படிங்கிறா. இப்போ நீ மட்டும் இங்கே வரல, நான் அங்கே வந்து உன்னை தூக்கிட்டு வருவேன். இந்த ஏலியன் மட்டும் செஞ்சாலும் செய்வான், வந்து தொலைக்கிறேன், வச்சு தொலை அப்படின்னு ஃபோனை டம்முன்னு வச்சுட்டு ஷோ அப்படின்னு நிற்காங்க. ஃபிலிக்ஸோ வாடி வா அப்படின்ட்டு அப்படியே சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே அங்கே தாளம் போட்டுட்ருக்கா. இங்கே சாராவோ முன்னாடி முறைச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. உனக்கு எவ்வளோ திமிரு, ஏன் முன்னாடியே அவனை தொட்டு பேசிகிட்டு இருக்கா. அவனை என்னமோ மேலே கையை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு செம்ம கடுப்பில் ஃபிலிக்ஸ் எரிஞ்சு விழுறான். சார் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா உட்காந்து சிரித்து பேசினா கூட தப்பாக பார்க்குற உலகம். இதில் நீங்கள் மட்டும் என்ன விதி விலக்கா? சராசரி ஆம்பளை நீங்களும் நிரூபிச்சிட்டிங்கல்ல.
அப்புறம் நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ள எதுவும் இல்லை, இருக்கு இல்லைங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லணும் எந்த அவசியமும் இல்லை. அதெல்லாம் கேட்க ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேட்க, நானா அப்படின்னு நான் யோசிக்கிற மாதிரி அப்படியே ஃபிலிக்ஸ் வந்தவன், இவன் இப்போ எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சாரா பயந்துட்டு இருக்க. டக்குன்னு அவன் முன்னாடி அந்த டேபிளில் ஏறி உட்காரான். ஆத்தாடி அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நான் வந்து உன்னோட ஃப்யூச்சர் இல்லை ஃப்யூச்சர் என்ன ஃப்யூச்சர் ப்ரெசண்ட்லே நான் உன் புருஷண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை காலாலே அப்படி கிடுக்கப்படி போட்டு டக்குன்னு இழுக்க, அசந்த நேரத்தில் அவன் அப்படி செய்யவும் சாராவோ அவன் மேலேயே வந்து விழுக்கிறா. அவளும் இதை எதிர்பார்க்கல. ஸோ டக்குன்னு அவள் அப்படி விழுக்கவும், டே பொறுக்கி விடுறா அடிட்ட பட்டு நான் ஷோல்டரில் அடியை போட. பட் அவனுக்கோ ஏதோ தூசி தட்டுற மாதிரி இருக்குது. அவனும் இழிச்சிக்கிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் ஹிப்போட அவளை ஹோல்ட் பண்ணி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறான். சாராவுக்கு தான் முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவள் மனசில் ஒரு எரிமலையே வெடிச்சிட்டு இருக்குது. அவளுக்கு மட்டும் தானே தெரியும். அவளுக்கும் அவனை அவ்வளோ பிடிக்கும். உள்ளுக்குள்ளே அத்தனை லவ்வை வச்சுட்டு வெளியில் பிடிக்காத மாதிரி வெறுக்கிற மாதிரி அவளாலேயே எவ்வளோ நேரம் தான் நடிக்க முடியும். அவளால் முடியல. அவளுக்கும் உணர்வுகள் இருக்கும்ல. ஸோ அவனை கட்டி அணைச்சி லவ் பண்ணுறேன் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தோணுது. பட் அதெல்லாம் அவளால் பண்ண முடியல. அவன் அண்ணனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கா. அவளால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ வலிக்குது. அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது வேணான்னு விலகுறது ரொம்ப வலியை கொடுக்கும்ல. ஸோ அந்த வலியை அவனுக்கு கொடுத்துட்ருக்கமேனு தனக்கும் அது வலிக்குது. ஸோ இருந்தாலும் அவளால் எதுவும் பண்ண முடியாமல் அவ்வளோ அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்கிறா. அப்படியே மெதுவாக, ப்ளீஸ் ஃபிலிக்ஸ் என்னை விடு அப்படிங்கிறா. வார்த்தையே வரமாட்டேங்குது. வாயெல்லாம் தந்தி அடிக்குது. அப்படியே கண்ணெல்லாம் இப்போ வரவா வெளியே வர அப்படிங்கிற மாதிரி டியர்ஸ் அப்படி நிற்குது கண்ணுக்குள்ளே. எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அவனை பார்க்காம அப்படியே பேசிகிட்டு இருக்கா. ஃபிலிக்ஸோ அவள் ஃபேஸை அப்படியே பார்த்து, ஹே பாப்பு நடிக்காதடி, உனக்கு இதெல்லாம் செட் ஆகலை. எனக்கு தெரியும்டி நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. உன் உயிரில் நான் கலந்துருக்கேன்டி, எனக்கு தெரியும். ஏன்டி அப்பளை லவ் வச்சுட்டு இப்படி போய் பச்சையாக நடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அப்படியே ஃபேஸை பார்த்துட்டே அவ்வளோ, இல்லை நான் உன்னை லவ்வே பண்ணலை, லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன், உன்னை பழிவாங்க அப்படிங்கிறா. அவளுக்கு வார்த்தையே அவளை தந்தி அடிக்குது. அதுலேயே புரியுது அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு. அப்படியே ஃபிலிக்ஸோ, ஹே நடிக்காதடி, லவ் பண்ணலையா, ஆளையும் மூஞ்சி பாரு, நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்ட்டு அப்படியே அவளே பார்க்குறான். அவனுக்கோ அவளோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கவே முடியல. இவன் ஏன் திடீர்னு இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு அவன் முழிக்கிறான். பாரு சாரா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அது ஒன்றும் உண்மையாயிராது. இல்லை நான் பொய் சொல்லலை, நான் உண்மையை ஏதோ சொல்கிறேன். நிஜமாவே நான் உன்னை லவ் பண்ணலை. ஓ அப்படியா? அப்புறம் ஏன்டி கண்ணை மூடிட்டு நிற்கிற? இங்கே பார், என்னை பார்த்து, என் கண்ணை பார்த்து என்ன நீ லவ் பண்ணலன்னு நேருக்கு நேராக பார்த்து சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணல அப்படிங்கிறான். சாராவுக்கோ வேறு வழி இல்லை. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க ஃபிலிக்ஸோட ஃபேஸ் அவ்வளோ கிட்ட இருக்குது. அவனோட ஃபேஸை அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்ததுக்கப்புறம் அவனை எப்படி அவளால் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அவன் மனசு ஃபுல்லாக அவன் தானே இருக்கான். அதெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு பொய்யா நடிக்கிறது. தூரத்துலேருந்து சொன்னப்போ கூட ஒன்றும் தெரியல. இவ்வளோ கிட்ட அவளால் முடியல. அவளுக்கு வார்த்தையே வரல. அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறா. ஏய் உன்கிட்ட தானே கேட்குறேன், சொல்லுடி அப்படின்னு அவன் மிரட்ட. டக்குன்னு பயத்தில் அவனோட காலரை அப்படியே பிடிச்சிட்டு, அது நான் நான் உன்னை நான் உன்னை லவ் பண்ணல் அப்படின்னு சொல்லி முடிக்கவே இல்லை. அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஃபிலிக்ஸ் அப்படியே அவளை இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கோ அவள் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியும். அவள் உண்மையிலே லவ் பண்ணுறான்னு தெரியும். இருந்தாலும் எங்கே பிடிக்கலன்னு பொய்யாது சொல்லி இப்படி விலகி போயிடுவாளுங்கிற பயம். ஸோ அதனால் அதுக்கு மேலே பேச விடாமல் அவன் கிஸ் பண்ண. இங்கே சாரா மைண்ட்லையோ, நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நான் உன்னை லவ் பண்ணலன்னு சும்மா சொன்னடா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா பையான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு இருக்கு அவளுக்கு. நானும் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு ஃபிலிக்ஸை விட்டு அப்படியே அவள் தள்ளி விட்டு நகர்றா. ஃபிலிக்ஸை அவளை அப்படியே பார்க்க, என்ன பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணுற, இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, இப்படிலாம் பண்ணி என்னை மயக்கிடலான்னு பார்க்குறியா? இந்த மயக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுருக்காத, அதை வேறு யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு உன்னை பிடிக்காது, அதான் உண்மை. நான் உன்னை லவ் பண்ணலை, என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை. அவள் கடகடன்னு ஓடிடுறா வெளியில். ஓடுற அவளையே பார்த்து ஃபிலிக்ஸ், ஓய் குட்டி பாப்பா, நீ எனக்கு வேணும்டி, அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது. நீ வாய் தான் பொய் சொல்லுது, உன் கண் உண்மை பேசுது, உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன், எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்த உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. எனக்கு சிரிப்புனா ஒன்று இருக்குது, அது இப்படி தான் இருக்கணும் காமிச்சதே நீ தாண்டி. நீ வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நான் சிரிக்கவே செய்கிறேன். அதை நான் பறி கொடுக்க விரும்பலை. என் மூஞ்சி இப்படி இருந்தால் தான் நல்லாவும் இருக்குது. அதனால் உன்னை நான் விட்டுருவேன்னு நினைக்காத, அது காணவழியும் நடக்காது. ஓய் பாப்பா, நீ என் ஆள், அதை யாராலையும் மாற்ற முடியாது.
இந்த ஃபிலிக்ஸோட பொண்டாட்டிடி நீ. எல்லாருக்கும் அழுதா தோல்சா ஏதோ ஒன்று தேவை, ஆனால் என்னை சிரிக்க வைக்க குட்டி பாப்பா நீ வேணும்டி அப்படின்னு ஃப்ளையிங் கீஸை விடுறாங்க. அப்படியே சாராவோ குடுக்குடுன்னு ஓடி வந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி நாங்கள்லாம் இங்கே ஒர்க் கற்றுக்க வந்தோம், நீ மட்டும் தனியாக ரொமான்ஸ் கற்றுக்க வந்த போல இருக்கு, என்ன எம்டி ரூமில் கூட்டு வச்சு சிஇயோட ஒரே ரொமான்ஸா அப்படின்னு ஸ்வீட்டி கேட்க, அடிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட் வைஸ் தான் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறா. அப்போ மியாவோ என்ன சப்ஜெக்ட்ரி, கிஸ்ஸாலஜியா, அது எப்படி ப்ராக்டிக்கல்ஸாக நடந்தது, லிப்லையா இல்லை லேப்லையா அப்படின்ட்டு ஓட்டுறாளுங்க. ஐயோன்னு இருக்கு. அப்போ ஸ்வீட்டியோ இப்போல தான் நடந்திருக்கும் போல இருக்குது, அதான் ப்ரேக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்துடி ஏதாவது ஃபவுண்டேஷன் போட்டு மாற, சாரி ஏதாவது லிப் பாம் போட்டு மாற அப்படின்னு கலாய்க்கிறாளுங்க. ஐயோ அப்படின்னு இருக்கு. இப்போ தான் லிப்ஸை அப்படியே சாரா பார்க்குறா. ஐயோ இவன்ட்டேருந்து வர்ற அவசரத்தில் லிப்பை பிடுங்கிட்டு ஓடி வந்திருப்போம் போல இருக்கே. இந்த பரதேசியும் ஏதோ காஞ்ச மாடு கம்பளை பாயிற மாதிரி என் உதட்டை போட்டு மென்று வச்சுருக்கான், எப்படி காயம் பண்ணி வச்சுருக்கான் மொரட்டு ராஸ்கல். இதுங்கெல்லாம் சும்மாவே ஓட்டுமே, இப்போது இது தெரிஞ்சு இன்னும் ஓட்டுவாங்க, என்னத்த சொல்ல அப்படின்னு சாராவோ அப்படியே பம்மிக்கிட்டு இருக்கா. காய்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு, யாரா அதுன்னு திணி பார்த்தா வேற யார், ஃபிலிக்ஸ் தான். அப்படியே வந்து கம்பீரமாக நிற்கிறான். இப்போ இதுக்கு இங்கே வந்தான்னு சாரா முழிக்க, அவனோட பார்வை ஃபுல்லாக சாரா மேலே தான் இருக்குது. பட் எல்லார்ட்டையும் அப்படியே பேசுகிறான். ஆட் ஷூட் பார்க்க வரீங்களா அப்படின்னு கேட்குறான். எஸ் அப்படின்னு கோரஸாக எல்லோரும் ஓகே சொல்கிறாங்க. ஓகே ரைட் அப்போ போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னவனும் அங்கே உள்ளவங்க கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாராவை காத்து கண்ணடிச்சிட்டு அப்படின்னு நடக்க, இப்போ ஒருத்தன் சும்மாவே இருக்க மாட்டான் போல் அப்படின்னு சாராவை மூஞ்ச மறைச்சிக்கிட்டு அப்படியே சரின்னு எல்லாரும் கூட இப்படி நடந்து வராங்க. அங்கே வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு செட் போட்டு வச்சுருக்காங்க ஆட் எடுக்கிறதுக்காக. அங்கே வந்துட்டு ஒரு மாடல் தான் வந்து நிற்கிறான். அவள் எப்போவுமே வந்து இந்த பர்ஃப்யூம் மாடலுக்கு அவள் தான் வந்து நடிப்பா ஆடுக்கலாம். ஸோ அவள் வந்துட்டு எப்பவும் போட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அப்படின்னு நின்றுட்டுருக்கா. கேர்ள்ஸ் எல்லாம் பாடுறா கேர்ள் எப்படி இருக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு அவனு வாயை பழந்துட்டு இருந்தான். பாய்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் சூப்பர் ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பங்குக்கு கமாண்ட் அடிச்சிட்ருக்கானுங்க. இப்போ அந்த மாடலும் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறான். அவள் எப்பவும் போல் பர்ஃப்யூம் எடுத்து தன் மேலே அப்படியே பூசிட்டு, என்னோட கான்ஃபிடென்ட்டுக்கு காரணம் இந்த பர்ஃப்யூம் தான், இது இல்லாட்டி என்னால் இந்நேரம் இந்த வேலையை வாங்கியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்லே உள்ளது தானே, ஏதாவது ஒன்று கிடச்சா அதுக்கு ஹமாம் சோப்புக்கும் ரிசல்ட்டுக்கு என்ன சம்மந்தம், அதையும் இதையும் சேர்த்து வச்சு பேசுகிறதுல அதே மாதிரி தான், குளிச்சுட்டு வந்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த பர்ஃப்யூமை போட்டுட்டு போனனால எனக்கு வேலை கிடச்சிச்சுங்க மாதிரி ஒரு ஆடு. ஸோ அதை அவளுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி மாடுலேஷனில் பர்ஃபெக்டாக நடிச்சிட்ருக்கா. எல்லோரும் வேன்னு வாயை பொழந்து பார்த்துட்ருக்கா. பட் நம்மளால் மட்டும் சரியா வரல, கட் கட் அப்படின்னு கத்துறான். என்னடா ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்க, ஃபிலிக்ஸோ அப்படியே வந்து பக்கத்தில் நிற்க, இங்கே ஒருத்திக்கோ வயிற்றுச்சல் தாங்க முடியல. சவுனா பக்கத்தில் நின்று, இங்கே பாருங்க ஆடு இந்த பர்ஃப்யூமுக்கு, ஸோ அது நல்லா மக்களுக்கு தெரியணும், அப்போ நல்லா இப்படி தூக்கி கேமராவில் காட்டணும், புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த ஆடுக்கு பர்ஃப்யூமை நல்லா காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்து நின்று பேசுகிறான். நேற்று வரைக்கும் தூரமாக நின்று எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தவர் என்னைக்கு இப்படி கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின்ட்டு அவளுக்கும் வந்ததுலேருந்தே ஃபிலிக்ஸ் மேலே ஒரு கண்ணு. பட் அவன் கண்டுக்காமல் தெரிஞ்சிட்டு இருந்தான். இன்றைக்கி தானாக வந்து கிட்ட அதுவும் இவ்வளோ நெருக்கத்தில் நின்று பேசுகிறானா, அப்போ நம்ம மேலே இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு அவளோ இன்னும் அவன்கிட்ட அப்படியே நெருங்கி ஐ வான்ட் டேட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேயே எல்லாரும் முடியும் சொல்ல, அவனோ ஷட் அப் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஒர்க்கில் அப்படிங்கிறான். 2 பேரும் கிட்ட நின்றனால இவன் வந்து கோவமாக பேசினாலும் சவுண்டு கம்மியாக தான் பேசியிருப்பான். அதே மாதிரி அவளும் வளைஞ்சிக்கிட்டு பேசினாலும் அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசியிருப்பாள். ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் புரியல, ஏதோ பேசிக்கிறாங்கன்னு மட்டும் எல்லோரும் பார்த்துட்டு இருக்க. அவனும் அப்படியே முறைச்சி பார்த்து சொல்லிகிட்டு இருக்க. இங்கே எல்லாருக்கும் 2 பேரும் எப்படி இருக்காங்கப்பா செம்ம மேட்ச்சில், நம்ம தான் பொதுவாகவே ஒரு ஹீரோயினி சேர்ந்து நடித்தா நல்லாயிருக்கு பேருன்னு சொல்லி கதை கட்டோம்னா அதே மாதிரி தான் ஆளுக்கு பேசிகிட்டு இருக்கா. இங்கே கீழே நின்றுட்டு இருந்த சாராக்கு தான் வயிற்றில் தந்தூரி அடுப்பே எரிஞ்சிட்ருக்கு. அப்படியே அவ்வளோ செம்ம கடுப்பில் ஃபயர் அலாரம் அடிக்காத ஒன்று தான் குறைங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. அப்போது எரியிற தீயில் இன்னும் கொஞ்சம் பெப்பரையும் சால்ட்டையும் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்களே, ஸ்வீட்டி மியா ஆரியன் ரயான்லாம், என்னடி நடக்குதுங்க, ஆள் என்னமோ அவன் மேலே கை வச்சுட்டு அப்படி இதாக பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஏதோ தப்பாக இருக்குடி பார்த்துடி, கடைசியில் இவங்க 2 பேரும் செட் ஆகிட்டு உனக்கு பெரிய ஆப்பாக வச்சிட போகிறாங்க. நீ எங்கள் ஃப்ரெண்டுங்கனால தான் எங்களுக்கு உன் மேலே அக்கறை, மற்றபடி வயிற்றுச்சல்லாம் இல்லடி, எங்களுக்கு என்னமோ இது சரியாக பல்ல இப்போவே கட் பண்ணி விடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு அட்வைஸ் மேலே எத்துவ. அவ்வளோதான், ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருந்த அடுப்பில் இன்னும் எண்ணெயை ஊற்றினா அவ்வளோதான் குப்பு குப்புன்னு அப்படியே கருகிற அளவுக்கு எரியுது. ஸோ அப்படியே செம்ம கடுப்பில் சாராவோ அப்படியே ஃபிலிக்ஸை பார்க்க அவனோ
கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஷோல்டரில் தட்டி ஏதோ சொல்லிட்டு அங்கேருந்து நகர இவளும் பின்னாடியே அப்படியே போய் அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அவனும் ரூம்குள்ளே போனதும் கதவை தட்டி கம்மின்னு கூட கேட்காம டமாரு கதவை தந்துட்டு உள்ளே போக இங்கே ஃபிலிக்ஸும் அவன் ஏதோ கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே நிமிந்து பார்த்துட்டு, ஹலோ மிஸ் சாரா, கதவை தட்டி பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே வரணும்னு கூட தெரியாதா? இது எருமா மாடு, நான் பர்மிஷன் கேட்டு வரணுமா அப்படின்ட்டு சாராவோ அவனை அப்படியே முறைச்சி பார்க்க. பட் அவனும் கம்ப்யூட்டரில் நோண்டிக்கிட்டே தான் கேட்டுட்ருக்கான். நீங்கள் தானே சார் பர்மிஷன் கேட்காம என்ன வர சொல்லிங்க அப்படின்ட்டு கேட்குறா. அது என்னோடய பாப்பாவுக்கு, அவளுக்கு மட்டும்தான் நோ பர்மிஷன். எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஆனால் என்ன வேணாம் பிடிக்கலை லவ் பண்ணேன்னு சொல்லி விட்டுட்டு போனவளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்ட்டு அப்போ கூட அவளை நிமிந்து பார்க்காம பேசிட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஸோ வெளியில் போனவன் டமாரு கதவு சத்த நான் போயிட்டா அப்படின்னு பார்க்கும்போது திருப்பியும் மே ஐ கமின் சார் அப்படின்னு வெளியிலேருந்து டமாரு கதை திறந்துட்டு உள்ள வர இதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃபிலிக்ஸுக்கு. பட் அவனுக்கோ சிரிப்பு வந்தாலும் அடக்கிட்டு மூஞ்சியே பார்க்காம அவனோ எஸ் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கான். எதுக்குடா அவளை தொட்டு தொட்டு பேசுகிற? அவளே என்னமோ உன்னை பார்த்து ஈன்னு பல்லடிச்சு அப்படியே மயங்கி போய் நிற்கிறா. அப்படியே மெதுவா ஃபிலிக்ஸோ ஸ்லோ மோஷனில் அவளை நிமிந்து பார்த்து என்ன கேட்ட? அந்த பொண்ணு எங்கள் கம்பெனி மாடல். அப்புறம் பொண்ணும் பையனும் சராசரி சும்மா சிரித்து ஃப்ரெண்ட்லியாக பேசினா கூட தப்பாக பார்க்குற சராசரி பொண்ணு நீன்னு காமிச்சிட்ட. அப்புறம் நீ யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு என்ன சாரா அவனை சொன்னாலும் அப்படியே திருப்பி அவளுக்கு ஆப்பு வைக்கிறான். அவ்வளோதான், அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவளுக்கோ டே நீ என் உலகண்டா, என் உயிர், நீ புருஷன்டா அப்படின்னு சொல்லி இழுத்து கட்டி போடிச்சு. அப்படியே நாலு பளிர்னு வைக்கணும் போல இருக்குது. இன்னொருத்திக்கிட்ட போவியா அவளை பாப்பியா அப்படின்னா. பட் அவளால் தான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கோ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாலே அதை மீறவும் முடியல. அப்படியே ஓ ஆமாம்ல, ஆமாம் சாரி, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அப்படியே அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆயிடுறா. வந்த வேகம்லாம் போயிடுச்சு. ஸோ ஏதாவது எதிர்த்து பேசுவா, மறுபடியும் சீண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருந்த ஃபிலிக்ஸ்கோ அவள் அப்படியே டல்லாகி எல்லாம் ஏன் தப்பு, சாரி, தெரியாமல் அப்போலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து டக்குன்னு ஓட பார்க்க இதுக்கு மேலே விட்டா சரிப்பட்டு வராது, ஓடிடுவா அப்படின்ட்டு ஃபிலிக்ஸோ டப்புன்னு பாஞ்சவளை அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். விடு பையா அப்படின்ட்டு சொல்ல அவளுக்கோ குரல்லாம் உடஞ்சி அழுக வருது. ஸோ அப்படியே ஃபிலிக்ஸுக்கோ என்ன சொல்கிறதில்ல, இவன் ஏன் இப்போ தொட்டதுக்கெல்லாம் அழுகிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏய் என் பாப்புக்குட்டி அழக்கூடாதுடி, இது அவளுக்கு செட் ஆகலடி. என் பாப்பா எப்போவுமே துருன்னு எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு கெத்தா எப்படி இருப்பா, அவள் தான் எனக்கு பிடிக்கும், அவள் தான் ஏன் சாரா. இப்படி தொட்டதுக்கெல்லாம் அழுவுறவளை எனக்கு பிடிக்காதுடி அப்படின்னு சொல்லி மூக்கை பிடிச்சி அப்படியே ஆட்டுறான். அவளுக்கோ அவனை வெறுக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே உதட்ட கடிச்சு நிற்க. ஹே இப்படி கடிக்கக்கூடாது, மாட்டிக்கிட்டா ஐயோ நம்ம கூட்டு வெளியே வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு கடிக்கிறது நல்லாவே தெரியுது. எப்படி கடிக்கிறதுன்னா நான் உனக்கு டெமோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தவன் அப்படியே அவளோட லிப்பை இவன் கேட்ச் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் கூட ஒழுங்காக இவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளால் நடிக்க முடியலன்னு சாராவுக்கோ அழுக்கிறதா வேதனைப்படுறதான்னு தெரியாமல் அவன் முழிச்சிட்ருக்கா. இங்கே முழிக்கிறனால அவள் லிப்ஸு தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டக்குன்னு பிடிச்சி தள்ளி டீ மலை மாடு அப்படின்னு வாயில் ஒரு அடியை போட்டு இப்படி படிக்க வந்த பிள்ளைய படிக்க விடாமல் போட்டு ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற, ஏற்கனவே நீ பண்ணி வச்ச வேலையால் என் இடத்துல இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை வச்சு கலாய்ச்சிட்ருக்காங்க, இப்போ நீ மறுபடியும் பிடிச்சி கடிச்சு வைக்கிற, அதுவே புண்ணாகி கிடக்கு அப்படின்ட்டு அப்படியே லிப்ஸை பிடிச்சி அவள் பார்த்துட்டுக்க. அச்சோ புண்ணாயிடுச்சா, அப்போ எல்லோரும் கலாய்க்கிறாங்களா, சரி நான் வேணா அதுக்கு மருந்து போட்டு விடவா அப்படின்ட்டு மறுபடிக்கிட்ட வர டக்குன்னு தள்ளி போயிட்டு டே மலை மாடு உனக்கு சொன்ன புரியாது, நான் படிக்க வந்தேன், என்னை படிக்க விடாமல் ஏன்டா இப்படி போட்டு என்னை இம்சை பண்ணுற. நாடி பப்பு உனக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஒரு மேட்ரா, என்ன கிளாஸ் அட்டன் பண்ண முடியலையா, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அதனால் என்ன, உனக்கு மட்டும் தனியாக நான் எல்லாத்தையும் புரிகிற மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஹிப்பை ஹோல்ட் பண்ணி நான் உனக்கு தனியாக கிளாஸ் எடுக்கிறேன்டி, ஃப்ரீயாக விடு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், எதுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்க அப்படின்னு அவன் பேச சாராவோ டக்குன்னு அவனை தள்ளிவிட்டு இங்கே பாரு பையா, நான் முன்னாடி சொன்னதெல்லாம் போய் தான் ஒத்துக்கிறேன், நான் லவ் பண்ணலன்னு சொன்னது எல்லாம் போய், ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், என் உசுராக உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், ஆனால் இதெல்லாம் செட் ஆகாது, அதனால் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. நேற்று தான் லவ் பண்ணவே ஆரம்பித்தோம், முழுசாக ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ளே பிரேக்கப்பா, செல்லாது என்ன ஆச்சுடி பாப்பு, என்ன பிரச்சனை உனக்கு, நானா உங்கள் அண்ணனா அப்படின்னு சார் அப்படியே முழிக்க. தெரியும்டி
உங்கள் நானா சொல்லியிருப்பான். அதனால தானே அவன் நேற்றே என்னை பிரேக்கப் பண்ணிட்டான். நீ இன்னைக்கு பண்ணுற, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நாள் தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்து உட்காடுறான். என்னடா சொல்கிற அப்படின்னு பார்க்க அவனும் டேபிள் ஏறி அப்படியே அசால்ட்டாக உட்காந்துட்டு என்னத்தான் ஒன்றத்தான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். டேய் ஒழுங்காக சொல்லி தொலைடா, எனக்கு பதறுது, ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணியிருப்ப போல இருக்கு அப்படின்ட்டு கேட்டுகிட்டே கிட்ட வரா. ஃபிலிக்ஸுக்கோ இதுக்கு மேலே மறைச்சா வேலைக்காகாது அப்படின்ட்டு ஃபுல்லாக அவன் வாழ்க்கையில் நடந்தது, அவன் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து இவளை பார்த்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறான். ஹாராவுக்கோ மலப்பாக இருக்குது. இவனா இப்படி அப்படியே எடுப்பில் கை வச்சுட்டு, ஐயோ ஏலியன் உன்னை பார்க்கும் போதே தெரியும்டா, சரி ஆனால் ஏடா குடம் பிடிச்சவன் நீ. ஐயோ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு அசால்ட்டாக வந்து ஒன்றும் தெரியாத பச்சை பழம் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்னை பார்த்துட்ருக்க. காலையிலேருந்து எனக்கே மண்டை குடைச்சல். ஏண்டா நானா இப்போல்லாம் சொல்கிறான், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருந்தா இப்போ தானே தெரியுது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி வச்சுருக்க. விஷம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் மண்டையிலே ஓங்கி ஓங்கி கொட்டுறா சாரா. செம்ம கடுப்பாயிட்டா அவ. ஃபிலிக்ஸுக்கோ வலி தாங்கலை. ஏய் அடியே ராட்சசி, முன்னாடி போட்டு இந்த அடி அடிக்கிற வலிக்குதுடி அடிட்டு கையை தட்டி விட்டு தலையை தேய்ச்சிட்டு இருக்கான். பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்னை மடியில் தூக்கி வச்சுட்டு வாப்பா ராசான்னு கொஞ்சம் வாங்களா, உன்னை தூக்கி போட்டு அப்புறம் மிதிக்க தான் செய்வாங்க. துப்புனா தொடச்சிக்குவ மாதிரி என் கண்ணை எவ்வளோ கழிவு ஊற்றினாலும் தொடச்சிட்டு போகிறவன்டா. அப்படிப்பட்ட என் நானாவே உன் மேலே கோவப்பட்டிருக்கானா, அப்போ நீ பண்ணது பெரிய தப்பு. கூட பிறந்த தங்கச்சியை பணியாக தவிக்க விட்டுருக்கேடா. நீ எல்லாம் மனுஷனா? என் அண்ணன் சொன்னால் எதுவாக இருந்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். தங்கச்சியவே அப்படி நடுரோட்டில் விட்டவன் நீ என்னை மட்டும் எப்படிடா வச்சு காப்பாற்றுவ? என்னையும் அதே மாதிரி ஒரு நாள் அடித்து துரத்த மாட்டேன்னு என்ன நினச்சோம்? ஏற்கனவே நீ ஒரு சைக்கோ, திடீர்னு மாற்றி மாற்றி பேசுவ. இதில் உன்னை நம்பி நான் எப்படா கழுத்தை நீட்டுறது? ஐயோ பாவம் அந்த பச்சை பிள்ளை, அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். கேட்கும் போதே பாவமாக இருக்குது. நானாக இருந்திருந்தா உனக்கு விச வச்சுருப்பேன்டா காட்டு பையில. நீ எல்லாம் நரகத்துக்கு தாண்ட போவ. உன்னை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. அவன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லைன்னு எப்படி ஏங்கிக்கிட்ட தெரிகிறான். நீ பிறந்த ஒரு தங்கச்சியை கூட ஒழுங்காக வச்சு பார்த்துக்க தெரியாமல் அப்படியே அதை பாவம் பிச்சை எடுக்க விட்டுருக்க. உன்னை என்ன சொல்கிறது? இவ்வளோதும் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவர் குட்டிமா ஜட்டிமா வரான். உடனே அவங்க ஏற்றுக்கணுமா? எப்படா ஏற்றுக்குவா? உன்னையெல்லாம் கூலிப்படையை வச்சு போட்டு தள்ளணும். எல்லாம் மனுஷனா மிருகம் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் கடன்னு சாரா பாட்டுக்க அப்படியே புரிஞ்சு தள்ளுறா. அவளுக்கே பேசி பேசி டயர்டாகி மூச்சு வாங்குது அப்படின்னு அவள் மூச்சு வாங்கிட்டு பார்க்க, அப்போ ஃபிலிக்ஸோ அசால்ட்டாக அங்கே எந்த தண்ணி பாட்டில் எடுத்து இந்தா குடிச்சிட்டு நல்லா எனர்ஜியோட திட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, அதை வாங்கி அப்படியே கடன்னு தண்ணி குடிச்சிட்டுருக்கா. அவளையவே பாவமாக ஃபிலிக்ஸ் பார்த்துட்ருக்கா. அவளும் அப்படியே முறைச்சி பார்க்க, பேசி முடிச்சிட்டே அடி பாப்பா, நான் என் குட்டிமாவை தெரியாமல் எல்லா தப்பும் பண்ணி இப்படி தவிக்க விட்டுட்டேன். எல்லாமே தப்பு தான், பாவம் தான். நான் பண்ண பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்த வேணாமா? தப்பு பண்ணிட்டேன்னு தானடி, அதுக்கு தண்டனை அனுபவிக்க கூட தயாராக இருக்கேன். என்னை மன்னிக்கக்கூடாதா? ஒரு வாட்டி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா? அவளை அப்படிலாம் விட்டு வச்சதுனால தான், அந்த குற்ற உணர்ச்சியில் தான் உன்கிட்ட பேச முடியாமல் பழக முடியாமல் தவிச்சேன். உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. ஆனால் ஒரு தங்கச்சியவே கூட வச்சுக்காம விலக்கி வச்சவன்னு என் மனசாச்சே எனக்கு காரி துப்போம். அப்படி இருக்கும்போது உன்கிட்டலாம் பழகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு. ஏன்னா என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருந்த. உன்னையே என் மனசை சுற்றி வரும். ஆனாலும் என்னால் உன்கிட்ட சகஜமாக இருக்க முடியாமல் தான் உன்னை விட்டு விலகி போனேன். உன்னை வெறுக்கிற மாதிரி அப்படி நடித்தேன். ஆனால் அப்பையும் குட்டிச்சாத்தான் நீ என் மனசுக்குள்ளே முழுசாக வந்து உட்காண்டடி. எல்லாம் கை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ தாண்டி என் உசுறு, போடா ஏன் அப்படின்னு அவள் ஆரம்பிக்க, ஏய் பாருடி, நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன்டி. நீ மட்டும்தான் எனக்கு வேணும். அதுக்கும் என் குட்டிமா விட்டுற மாட்டேன். அவளையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் உன் அண்ணன் பங்க்ஷன், அவனே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு உங்களை தக்க வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குடி. ஃபஸ்ட்டு அதுக்கு நீ என்னை புரிஞ்சுக்கணும்டி. உன் அண்ணன் தான் புரிஞ்சுக்காம என்னை விற்று போயிட்டான். நீயும் அவனை மாதிரி என்னை விலைக்கு வச்சு பழி வாங்கிறாதடி. நீயாவது என்னை புரிஞ்சுக்கோடி பாப்பு. அம்மாவும் உன் அண்ணனும் புரிஞ்சுக்காத மாதிரி என்னை நீயும் ஒதுக்கி விட்டுறாதடி. என்னால் அது தாங்கிக்கவே முடியாதுடி. எனக்கு வேணும்டி, ப்ளீஸ் டி. அவன் கெஞ்சிறதை பார்க்கும்போது அவளுக்கும் பாவமாக இருக்குது. ஆனால் அவளுக்கு என்ன தான் பண்ணுறதில்ல. எவ்வளோ பெரிய மேட்ரை பண்ணிவிட்டு அசால்ட்டாக வந்து மன்னிச்சிரு. நான் எங்கேருந்துடா மன்னிக்கிறது? இது நான் மன்னிக்கிற மேட்ரும் கிடையாது அப்படின்ட்டு சார் அவள் அங்கே உள்ள சோஃபாவில் தொப்புன்னு உட்காந்து தலையில் கவிச்சிட்டு
ஐயோ கடவுளே! எனக்கு மட்டும் ஏன் இப்படி இம்சைங்களே இன்ஸ்டால்மெண்ட்டில் அமுச்சு விட்ற? இருக்கிற பிரச்சனை பத்தலன்னு இவன் வேற ஏலியன் மண்டையா! அப்படின்னு யோசிச்சுட்டு வேறு வழியே இல்லை. நான் உன்னை மன்னிக்கிறதுலாம் இங்கே மேட்ரே இல்லை. நானும் அவனை மன்னிக்கணும். அவன் ஃபஸ்ட்டு உன்னை புரிஞ்சுக்கணும். அதுக்கு எதையாச்சும் பண்ணு. அதை விட்டால் வேறு வழியே இல்லை பையா அப்படின்னு அவன் சொல்ல டக்குன்னு ஃபிலிக்ஸோ கிட்ட வந்தவன், ஏய் நானாலாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லடி. அவன் என் ஃப்ரெண்டு. நீ நீ என் கூட இருப்பியா? இந்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லடி அப்படின்னு இழுத்து அப்படியே சாராவை ஹக் பண்ணிக்க. நான்லாம் ஒரு மேட்ரே இல்லை. எனக்கு என் நானா தான். நான் சொல்கிறதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை. என் நானா எது சொல்லுதோ அதை தான் நானே கேட்பேன். என்னடி அப்படின்னு பார்க்க, இங்கே பாரு, உனக்கு வேணா உன் தங்கச்சி முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் லைஃப் அப்படி கிடையாது. உனக்கே நல்லா தெரியும். நீ எப்படியோ, ஆனால் என் நானா அவன் தான் எனக்கு எல்லாம். எங்கள் அப்பா அம்மாவும் தான் இறந்துட்டாங்க. அதுக்குன்னு என் நானா ஒன்று என்னை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடல. இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. எனக்கு வலிக்குது, அவளுக்கோ புரியுது. சாரி, நான் காயப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனால் என் நானா எனக்கு அப்படி முக்கியம். அவன் என் அப்பா அம்மாவுக்கு மேலே என்ன உசுராக பார்த்துக்கிட்டான். இப்போ தான் தெரியுது இப்படியும் சில அண்ணனுங்க இருக்காங்கன்னு. ஆனால் என் நானாலாம் சும்மா சொல்லக்கூடாது. என்னை எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா? எனக்கு ஒரு தூசி பட்டால் கூட என் நானா உடஞ்சி போயிடுவான். அப்படி இருக்க என் நானா முன்னாடி நான் அவனுக்காக எல்லாத்தையும் செய்யணும்ல. இங்கே பாரு பையா, உன்னை எனக்கு பிடிக்கும் தான். நீ என் உசுறு. அதுக்காக என் உசுரை விட மேலாக இருக்க என் நானாவை என்னால் மறக்க முடியாது. அவனுக்கு துரோகம் பண்ண முடியாது. இந்த விஷயத்தில் என் முடிவு முக்கியம் இல்லை, என் நானாவோட முடிவு தான் முக்கியம். அவன் சொல்லணும். அவன் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் உன்னோட இருப்பேன். என் நானாவுக்கு பிடிக்கல அப்படின்னா, அவன் வேணான்னு சொன்னான், கண்டிப்பாக உன்னைய நான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என் நானா மட்டும்தான் முக்கியம். இங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிக்கும் தான். நானும் மனுஷி தான். எனக்கும் உணர்வுகள் இருக்குது. நீ இப்படி சும்மா சும்மா கூப்பிட்டு என்னை சீண்டும் போது என் உணர்வுகளும் எழும்புது. என்னால் பொய் சொல்ல முடியல, கிட்ட நடிக்க முடியல. ஆனால் அதே சமயம் என் நானாவுக்கு நான் துரோகம் பண்ணவும் விரும்பலை. அவன் என் உயிரை விட மேலே. நீ என் உயிர். ஸோ உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னை கூப்பிடாம நீயே இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் பண்ணுறது, என் அண்ணாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு யோசி. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரா அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை. அவள் லவ் உண்மை. அதே சமயம் என்னால் என் அண்ணனை விட்டு வர முடியாதுங்கிறத கிளியராக ஃப்ளிக்ஸ்ட்டு சொல்லிட்டு அவன் ஃபோர்கேட்டில் அடி கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அதுக்கு மேலே நிற்கவே இல்லை, ஓடிடுறா. இங்கே ஃபிலிக்ஸுக்கோ மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்குது. என்னடா ஆளுக்கு எல்லோரும் இப்படி விட்டுட்டு போனால் என்னடா பண்ணுவேன்? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தலையில் கிவிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறான். ஓகேடா, இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.